ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காரப்பணியாரம் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் கடலைப்பருப்பும் வீட்டில் குட்டீஸ் இட்லி எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி நீங்கள் காரப்பணியாரம் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முழு உளுந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து சேர்த்திங்கன்னா அந்த பணியாரத்தோடு சாப்பிடும்போது அப்படியே நல்லா டேஸ்டிங்காக இருக்கும். உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. உளுந்து நிறம் மாறிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காரப்பணியாரம் நல்லா நமக்கு கலர்னஸாக இருக்க 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸ் எல்லாம் கலர்னஸ் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இன்னும் மஞ்சள் கலராக இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எடுத்து 1க்கு 2 சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மாவில் இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லோ கலர் ஆகும். நல்லா கலக்கணும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாவு கலர் கம்மியாக தெரியுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பணியாரம் ஊற்றி பாருங்கள், நல்லா எல்லோலிஸாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சு எண்ணெய் துடைக்கிறோம். வாழை மட்டையில் தான் எண்ணெய் தொடவறேன் நாங்கள். நல்லா எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. மாவு ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு குழிக்கும் மாவு ஊற்றிக்கலாம். அதிகமாக எங்கள் வீட்டில் இதுக்கு சட்னி யாரும் வச்சு சாப்பிட மாட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருந்தாலும் சட்னியோடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீட்டில் பேபிஸ் இருந்தாலும் குட்டீஸ் நல்லா சாப்பிடுவாங்க. இது ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பணியாரமாக பாருங்கள், எல்லோ கலர் நல்லா தெரியுதா. திருப்பிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் வேகறதுக்கு. இந்த சம்மரில் கம்மங்கஞ்சி, ராய்க்கூழ் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க. ராய்க்களி அதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. அதிகமாக இந்த பேக்கரி ஐட்டமெல்லாம் தடுத்துங்க. பாருங்கள், பணியாரம் நல்லா மொட்டு மொட்டாக நமக்கு காரப்பணியாரம் ரெடி. காரப்பணியாரம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், சுட சுட காரப்பணியாரம். அது கூட ஒரு தோசை எடுத்திருக்கேன். தொட்டுக்க தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.